அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ஐவழி மகிழன் இருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடி எழுத்தாளர் வெயில் அவர்கள் ஒரு நிகழ்வுல பேசின பேச்சு ஒன்று கடந்த 2 நாளாக அதுதான் ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ் மொழியை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறாரு. தமிழ் மொழியில் சாதிய சிக்கல் இருக்குது. அது தமிழ் மொழியில் சாதிய சிக்கல் இருக்குது, பாலின பேதங்கள் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய சிக்கல்கள் தமிழ் மொழியில். அவர் தொடங்கும் போது சொல்கிறதே தமிழ் மொழியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரியாருங்கிறவர் பெரம்பு கொண்டு அடித்தார். இதை தமிழ் மொழியை பெரியார் பெரம்பு கொண்டு அடித்தார். இப்போ இந்த நேரத்தில் இப்படி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதனால் பேசினார்? இவர் வேற என்ன மாதிரி கருத்துக்களெல்லாம் அந்த பேச்சில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு? அதில் அவ்வளவு தமிழர்கள் எப்படியும் அந்த இடத்துல நிறைந்திருப்பாங்க. ஒரு தமிழர் கூட அதை எந்திரிச்சு கேள்வி கேட்கணுங்கிற துணிவோ ஒரு கோபமோ அரைச்சிட்டமோ வரல. அது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு? பெரியார் உண்மையிலே பெரம்பு கொண்டு அடிச்சாரா? அதுக்கு பெரியாரை யார் யார் எதை கொண்டு அடிச்சாங்க? இதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேசுவோம். சரி, வெயில் அவருடைய பேச்சை பார்த்தீங்களா? பார்த்தேன். அவரு கவிஞர் எழுத்தாளர் வெயில். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த தற்கால எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் எனக்கு பெருசாக பிடிக்காது, தெரியாது. ஏன் அது பிடிக்காமல் போனதுனால தான் தெரியாது. கொஞ்சம் படித்து பார்த்தேன். எனக்கு தற்கால எழுத்தாளர்கள்னு தெரியும்னா உண்மையிலே பெருமதிப்புக்குரிய ஐயா எஸ் ராமகிருஷ்ணன், அப்புறம் இறையன்போட ஒரு பெரிய, அதாவது இறையன்பு எழுத்தாளராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஊக்க பேச்சாளராக தான் அறிமுகம். பள்ளி படிக்கும்போது என்னை 90களில் பள்ளி படிக்கும்போது இந்த போட்டித் தேர்வுகள் இல்லை பொது தேர்வுக்குலாம் அவர் அப்போது தினமலரோ ஏதோ ஒரு இதோட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் காஞ்சிபுரத்தில் இதுவாக இருந்தப்போ அப்படி பழக்கம். அதனால் அவரை எனக்கு அதுலேருந்தே பிடிக்கும். அதுக்கு பிறகு அவரோட எழுத்துக்கள் கொஞ்சம் படிக்கும்போது பிடித்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சிலர் அரிய சிலர் இருக்காங்களே தவிர பெரும்பான்மையாக இங்கே எழுத்தாளர்கள் நிறைய படுறேன். ஏன்னா நம்ம ஜெயமோகனை படித்தோன்னு வச்சுக்கோங்க, வெறியாயிரும் நமக்கு. ஜெயமோகன், சாருணி வேதிதா இவங்கெல்லாம் நம்முடைய அலைவரிசைக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி நான் இடையில கொஞ்சம் ஏதாவது இந்த தற்கால சொல்ல முடியாது, கொஞ்சம் பின்னாடி போய் சுஜாதாலாம் படித்து பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு சிந்தனை முறையில் நமக்கு இந்த மொழி பற்று கொஞ்சம் இருக்குது. மொழி பற்று இருக்குன்னா தமிழே, அதனால நமக்கு தமிழ் மொழி பற்று இருக்க தான் செய்யும். அந்த பார்வையில் பார்க்கும்போது கையை வலிய ஒருத்தன் புஜம்னு எழுதும் போது நமக்கு அவன் மேலே அவன் எழுத்து நமக்கு வெறுப்பா தானா. அது வலியெல்லாம் எழுதலை, அது உள்ள இருக்கிறது எழுத வைக்கும். உள்ள ஒரு நூல் தொங்கல்ல அது அந்த மாதிரிலாம் எழுத வைக்கும். தமிழை அப்படியெல்லாம் சிதைக்க சொல்லும். கை கரம்னு எத்தனை சொற்கள் இருந்தாலும் புஜம் அப்படின்னு தான் எழுத சொல்லும். அதில் பிரணாப்பு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடி. அதோட வெறுத்து போய் இவங்களை படிக்காமல் இருக்கிறது நம்ம மனநிலைக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு படிக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஏற்கனவே இருக்குது. இன்றைக்கும் வரலாறு சார்ந்து வர புத்தகங்களை எடுத்து படிக்க தான் செய்யணும். அதில் நம்ம எந்த பாகுபாடு இக்கால அறிஞர் முற்கால அறிஞர்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. வரலாறு தான். ஆனால் இந்த இலக்கிய எழுத்தாளர்களை இது செய்தி சரி. இப்போ இவர் அந்த பேச்சில் என்ன பேசியிருக்கிறார், அதாவது அவங்களே அந்த பேச்சை ஒளிபரப்புனவங்களே அதை எந்த பகுதியை எடுத்து குறிப்பாக ப்ரோமோ போட்டு வெளியிட்டிருக்கிறாங்கன்னா தமிழ் மொழியே சிக்கலுக்குள்ளானது அப்படின்னு அவர் முதல் பேசுகிறாரு. அதை சொல்லிட்டு அதில் நிறைய பால் பேதங்கள் உள்ளது, சாதி மத கட்டுப்பாடுக்குள்ள கட்டமைக்கப்பட்டது, அப்புறம் ஆரிய பண்பாடு மிகுமையா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ ஒரு மொழினா இப்போ நீங்க மொழி என்ன இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுக்குள்ளே இப்போ போக வேணாம். மொழி எப்படி உருவாகுது இப்போ பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கிறாரு, பாவாணர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் பல மொழியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இவங்களே கொண்டாடுற கால்டுவெல்லே சொல்லியிருக்கிறாரு. கால்டுவெல் சொன்னது கூட நம்ம போன முறை திராவிடம் பற்றி பேசும்போது பேசுவோம். இப்போ இதில் சிக்கல் என்னென்னா, ஒரு மொழி ஆரிய பண்பாட்டோட கட்டமைக்கப்பட முடியுமா, சாதி மத பண்புகளோட கட்டமைக்கப்பட முடியுமா,
சாதி மத கட்டுப்பாடோட கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கட்டமைக்கப்பட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை, ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே ஒருத்தருக்கு புரியும். ஏன்னா அந்த மொழியை தான் நான் பயன்படுத்துகிறேன், நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒரு தமிழ்நாடுங்கிற இந்த நிலப்பரப்புக்குள்ளேயே தமிழை வந்து சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, நெல்லையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோவையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி, இப்போ கன்னியாகுமரியில் வேறு மாதிரி பேசுவோம். இப்போ இப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் கூட ஒவ்வொரு தமிழ்னு பேர் நான் வேறு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மொழியை பயன்படுத்துகிற போது அவங்களோட அந்த வாழ்க்கை முறைக்கான சொற்களை போடும்போது அது கோவை தமிழாவது, கொங்கு தமிழாவது, அது வந்து நாஞ்சில் தமிழா கன்னியாகுமரியில் பேசப்படுது, சென்னை தமிழா இங்கே பல மொழி கலப்போட 44 மொழி கலந்துருக்குங்கிறாங்க சென்னையோட. இப்போ சென்னை தமிழ் அதனால இழிவானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா தமிழ் என்னைக்கு இழிவானது இல்லை. சென்னையில் இருக்கிறவங்க இப்படி பல மொழியை கலந்து பேசுறதுனால அது இழிவாயிடும். அதை கலைந்து எடுத்து பேச அது நல்ல தூய தமிழாகவும், இதையும் கால்களிலே கூட அவரோட பேச்சிலேயே சொல்லி வச்சுட்டு வந்துருக்கு. இப்படி இருக்கும்போது மொழியை குருட்டாம்போக்க மொழியில் வந்து சாதி மத பேதங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஆரிய பண்பாடு வந்து இதில் மிகுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு இழிவான அபத்தமானது. இது வந்து பொதுவாகவே இந்த தீவிர இலக்கிய வாசிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இருக்கிற ஒரு மனநிலை தான். தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தமிழ் மொழி மீதான மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்க்குற போது ரொம்பவே குறைச்சி தான் மதிப்பிடுவாங்க தமிழை. அதில் வந்து இந்த வெயில் அப்படிங்கிறவரும் விதிவிலக்கு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மொழி மீது கட்டமைக்கப்படுகின்ற புனித பிம்பம் இருக்குது தெரியுமா, அதாவது தமிழ் மொழி மீது கட்டமைக்கப்படுகின்ற இந்த புனித பிம்பம் என்பது 80 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரியாரால் பிரம்பு கொண்டு அடிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அது வந்து உண்மையாகவே அப்படி அவர் சொல்லும்போது என்ன யாரோ பிரம்பல் அடித்த மாதிரி இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. என் தாய்மொழியை ஒருத்தன் இப்படி பொது மேடையில் உட்காந்து பேசும்போது எனக்கு அது வலிச்சுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அரங்கத்தில் அத்தனை தமிழர்கள் கூடி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு கூட அதை எதிர்த்து கேட்கணும், ஏன் இப்படி பேசுகிறீங்க, இது தப்பு அப்படின்னு தட்டி கேட்க வேண்டிய துணிவு வரவே இல்லை. இத்தனைக்கும் பக்கத்தில் தமிழ் பேச்சாளர், அறியப்பட்ட தமிழ் பேச்சாளர் அண்ணன் ராஜ்முருகன் வேற இருக்காரு. ராஜ்மோகன் வேற இருக்கிறாரு அந்த இடத்துல. வந்து எனக்கெல்லாம் அறியப்பட்டது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஐயா நிலைக்கண்ணன் நிகழ்ச்சி. அப்படி தமிழை வைத்து தமிழால் பேசி பிழைத்து அடையாளம் பெற்றவர்கள் தமிழ் ஒருத்தன் தப்பா பேசுறான் பக்கத்துல அதுல வந்து கையை கட்டிக்கிட்டு இப்படி வந்து போன மாதிரி உக்காந்துக்கிட்டு தொடங்கும் போதெல்லாம் என்ன சொல்லி தொடங்குவாரு பாத்தீங்களா, தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். மகிழ்ச்சியா இருக்குன்னு உண்மையிலேயே அந்த புதுமையான வணக்கத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதுல இருந்து தான் நான் எனக்குன்னு ஒரு வணக்கத்தையே நான் வந்து உருவாக்கினேன். தமிழ் இருக்கணும் அதில் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என் உயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் அப்படிங்கிறதையே நான் வந்து அவரை முன் வச்சு தான் தொடங்கினேன். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய தாய்மொழியான தமிழை 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் பிரம்பு கொண்டு அடித்தார் அப்படின்னு கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறாரு. இவர் அமைதியாக கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அவர் மட்டும் கிடையாது, அந்த மேடையில் இருந்த நபர்களாகட்டும், அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேராகட்டும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா கேட்கல? இவங்க இன்னைக்கு மட்டும் கேட்கல, என்னைக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் பிரம்பு கொண்டு தமிழை அடித்ததாக வெயில் சொன்னாரோ அன்னைக்கே பெரியார் இப்படி தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் கொச்சைப்படுத்தி பேசும்போது மானமுள்ள தமிழை மேடை ஏறி அந்தால மன்னிக்கணும் பெரியாரை செருப்பால அடிச்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்குலாம் இந்த துணிவு வந்திருக்கு. அன்னைக்கே வந்து எழுத்தால அடிச்சாங்க. நீங்க இப்போ பாரதிதாசனே வேற எதுக்காக எழுதுறாருன்னு, யார் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. ஆனா இங்க அந்த அரங்கத்திலே ஆகட்டும், இல்ல இந்த தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறவர்களாகட்டும், பாரதிதாசன் எப்ப எழுதினார், எதுக்கு எழுதினார், எழுத வேண்டிய கட்டாயம் பாரதிதாசனுக்கு என்ன? பெரியார் தமிழை பத்தி பழித்து பேசியதுனால ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம அவர் வந்து இப்படி எழுதினார். ஒண்ணு எழுதியிருப்பாரு, எனக்கு அது முழுமையா நினைவுல இல்லை. ஆனா அதுல என்னன்னா 50 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக உழைச்சிருப்பாங்க, தமிழ் சொல்லி உழைச்சு பேசியிருப்பாங்க, ஆனால் தமிழையே படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் மறைமுகமாக சாடியிருப்பார். பெரியாரை சாடுறது தான். இப்போ அந்த காலத்துலேயும் எதிர்த்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் ஏறி ஒருத்தர் அது எப்போ எங்கள் மொழியை இப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்டிருந்தா இந்த துணிவு அன்னைக்கே தடுக்கப்படும். அன்னைக்கும் நமக்கு வந்து மொழி பற்று இனப்பற்று இல்லை.
இன்னைக்கும் இல்லை. அதனாலதான் எவனோ வந்தவன் போனவெல்லாம் நம்ம மொழியை பத்தி தப்பு தப்பா பேசும்போது, கொச்சைப்படுத்தி பேசும்போதெல்லாம், எழுதும் போதெல்லாம் அமைதியா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கூட பேசும்போது குறிப்பிட்டீங்க என்னென்ன தமிழ்ல குறைபாடா இருக்குன்னு சொன்னாரு. ஆரிய பண்பாடு, ஆரிய பண்பாடு இருக்குது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, பாலின பேதங்கள் இருக்குது. இதெல்லாம் மொழியின் குற்றமா? இது வந்து தமிழ் மொழியின் குற்றமா? தமிழ் மொழியை அப்படி பயன்படுத்தியவர்களின் குற்றமா? யாருடைய குற்றம்? மொழி என்பது ஒரு 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 எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மொழி என்பது ஒரு கருவி மாதிரி, ஒரு கத்தி மாதிரி. ஒரு கத்தி மருத்துவர் கையில கிடைச்சா அது அறுவை சிகிச்சைக்கு பயன்படும். ஒரு ரவுடி பொறுக்கி சமூக விரோதி கையில கிடைச்சா அவன் அதை வச்சு அடுத்தவங்களை மிரட்டி பணம் பறிப்பான், கொலை செய்வான், என்ன வேணும்னாலும் செய்வான். அப்போ ஒரு கருவியை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த கருவியின் வந்து பலாபலன் அமையும். அப்ப தமிழ் என்பது ஒரு கருவி. இந்த இடத்துல தமிழ் மொழி என்பது வெறும் கருவி மட்டும் கிடையாது. ஒரு இனத்தின் வரலாறு, கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வரக்கூடிய ஒரு வரலாற்று பெட்டகம் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சரி இருக்கும், தப்பு இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும், சாதிய மேலாண்மை இருக்கும், பாலின பாகுபாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இருக்கும்னா அது இருக்கிறதுக்கு காரணம் யாரு? எழுதுறேன்னா அதுதான் சொல்றேன். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த கருவியை பயன்படுத்தி எழுதியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக முடியுமே தவிர அதற்கு தமிழ் வந்து எந்த பொறுப்பும் ஆகாது. அந்த எழுத்துக்கள் தான் சாதிய பேதம் கொண்டது, பாலின பேதம் கொண்டது, மத தேசம் கொண்டது, ஆரிய பண்பாடு கொண்டது தவிர எழுதப்பட்ட அந்த மொழி கிடையாது. ஆமா, நான் எளிமையா கேக்குறேன். நான் இன்னொன்னு முடிச்சிடறேன். இப்ப இவங்க இந்த மொழியில வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, பாலின பாகுபாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு இத்தனை இழிவுகளை அடுக்குறாங்க இல்லையா? இதே மொழி தான் சொல்லுது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போப்பா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லுது. எந்த மொழியில சாதி இருக்கு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, தீண்டாமை இருக்குன்னு இவங்க பட்டியல் போடுறாங்களோ அதே மொழியில தான் சரியா 7 சொற்கள்ல ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான், அதை தொழில் வைத்து ஏற்றத்தாழ்வுகளாக பிரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒவ்வாமை அப்படிங்கிறாரு. இதை விட என்ன பெரிய ஒரு சமத்துவ கருத்து இருந்துட முடியும்? பாலின பாகுபாடு இருக்குன்றாங்க. எத்தனையோ பாடல்கள்ல ஆணும் பெண்ணும் சமமாக வைத்து பாடப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? மத பேதங்களை எதிர்த்து சிவவாக்கியர் தொடங்கி இலக்கியத்துல இருந்து வள்ளலார் வரைக்கும் நால் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். யாரு சொன்னது? யாரு? வள்ளலார். டேய், தோல்ல கலரு, இந்த 4 வர்ணம், ஆரியன், பிராமணர், சத்திரியர், வைசியர், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாத, இதெல்லாம் தப்பு. சொன்னது யாரு? வள்ளலார். எந்த மொழியில சொன்னாரு? தமிழ்ல தான் சொன்னாரு. அப்ப இதே மொழியில தானே இந்த முற்போக்கு சிந்தனைகளும் இருக்கு. இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு ஏன் பாப்பான்னு இவங்க சொல்ற பாரதியாரு தமிழை எடுத்து கையாளும் போது எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னாரு. நான் பெரியாருக்கே வரேன். பெரியார் தமிழை அடித்தார் அப்படிங்கிறாங்கல்ல, அதே பெரியார் தான். எனக்கு வந்து தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகள் எல்லாம் தெரியும். ஆனா இந்த மொழிகளை விட என்னுடைய பகுத்தறிவு கருத்துக்களை சொல்வதற்கு ஏற்ற மொழி இந்தியாவிலேயே தமிழ் தான் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. தேதியோட எந்த விடுதலையிலையா குடியரசுலையா நான் எடுத்து காட்டுறேன். அப்ப பெரியார் தானே சொல்லியிருக்கிறார், உங்க பெரியாரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ அப்படியே பிறம்பு கொண்டு அடித்தார், என்ன சொல்லுது? கேட்க ஆள் இல்லை. இதே மாதிரி பிரம்பு கொண்டு கன்னடத்தை அடித்தார் பெரியாருனோ இல்லை யாரோ ஒருத்தர் அடித்தாருனோ கர்நாடகாவில் பேசின அடுத்த நொடி அவங்க வாய் வெத்தலை பார்க்க போட்டுருவாங்க. அங்கெல்லாம் பேசிலாம் இருக்க தேவையில்ல. பேச போறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுக்கு ஆந்திராவில் என்ன தெரியுமா சொன்னா? துர்காதேவி ரத்த பலி கேட்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. திராவிட நாடு கேட்டு இவர் போராடிக்கிட்டு இருந்தார் இல்லையா? 1941 காலகட்டத்தில் ஆந்திர பகுதிகளில் போயிட்டு இவர் இந்த திராவிட நாடு பரப்புரைக்காக போறாரு. அந்த காலகட்டத்தில் ஆந்திரர்கள் வந்து தனி ஆந்திரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. 1910 அவங்க தனி ஆந்திரம் கேட்டு போராடுறாங்க. இவர் 1938 முதல் இந்திய எதிர்ப்பு மொழி போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை 39 நீதி கட்சி தலைவராக பதவியேற்ற உடனேயே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்துறாரு. ஏன்னா நீதி கட்சிக்குள்ள இருந்த பிற மொழியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று, குறிப்பா தெலுங்கர்களின் கோரிக்கையை ஏற்று, சரி நான் வந்து தனித்தமிழ்நாடு கேட்க மாட்டேன், திராவிட நாடு கேட்கிறேன் அப்படின்னாரு. திராவிட நாடுனா என்ன? மெட்ராஸ் பிரசிடென்சி. அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சில ஆந்திரா, கர்நாடகா, மைசூர் தவிர்த்து கர்நாடகா, ஒரிசா வரைக்கும் இருந்துச்சு.
இந்த திராவிட நாட்டுக்காக நான் ஆந்திராக்குள்ள பரப்புரை செய்யறதுக்காக போறேன்னு சொன்னாரு தெரியுமா? அதுக்கே அங்க இருக்கிற ஆந்திரெல்லாம் என்ன தெரியுமா சொல்றான், இங்க ஆந்திரனின் நிலப்பரப்பை பிடுங்கி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வஞ்சக நாயக்கன் வரான், இங்க வந்து துர்கா தேவி ரத்த பலி கேட்டு நிக்கிறான்னா. அப்படியே வந்துட்டாரு திரும்பி, அப்படியே திரும்பி வந்துட்டாரு, பேசலையே. ஆமா, அவன் பெரம்பலாம் இல்ல, அவனை வெட்டி விடுவேன்னா, லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா வெட்டி விடுவோம் உள்ள வந்தா அப்படின்னா. அப்படியே வந்துட்டாரு. இங்க இழிச்சவாயன் தமிழ் இருந்தான் அப்படிங்கிறதுக்காக 56ல தமிழ்நாடு பிரிக்கிற வரைக்கும் திராவிட நாடுன்னு கேட்டு அவன் சென்னையில இருந்து அங்க பாதி புடிங்கிட்டு போறதுக்கு திட்டம் போட்டான். போயிருச்சா திருப்பதி? சென்னையா போனா என்ன எனக்கு அப்படின்னு ஒரு சொன்னதானே இவரு. அதாவது உள்ளங்கை அளவு நிலம் இருந்தாலும் அது சுயமரியாதையோடு வாழ்க்கை. சரி, அதை விடுவோம், அவரு என்னைக்கும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இவங்க பேச்சு தான். இப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து ஒன்று இவங்களோட அறியாமையை காட்டுது. எழுத்தாளருங்கிறாங்க, எழுத்து படிச்சிருப்பாங்க, அந்த பேச்சிலேயே கூட அறியாமைலாம் இல்லை, இதுக்கு பேர் வந்து ஆணவம். அதாவது வந்து இந்த இலக்கியவாதிகளுக்கே இருக்கிற மிதப்பு, அந்த என்ன சொல்றது, அப்படி நாங்க தான் ஞானிகள் அப்படின்றாங்க சொல்றாங்க. அதுல வந்து 2 கருத்து அங்க சொல்லப்படுது. எழுத்தாளர்களை வந்து இந்த இலக்கியவாதிகளை வந்து புனிதப்படுத்துவதும் வேணாம், அதாவது அவங்கள ரொம்ப தூக்கி கொண்டாடுறதும் வேணாம், தூக்கி போட்டு மிதிக்கிறதும் வேணாங்கிற. நீ வந்து இலக்கியவாதிகளை தூக்கி கொண்டாடவும் வேணாம், தூக்கி போட்டு மிதிக்கவும் வேணாங்கிற. ஆனா அந்த இலக்கியத்தை நீ படைக்கிற அந்த மொழியை அந்த மொழியிலேயே படைப்ப, அந்த மொழியில படைச்சதை வச்சு அந்த மொழியவே படிப்ப, பிழைப்பு நடத்துவ, எல்லாம் பண்ணிட்டு அந்த மொழியை தூக்கி போட்டு மிதிப்ப, எல்லாரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கும். இது எவ்வளவு கேவலமான. அவரே தான் சொல்றாரு, எழுத்தாளர்களை அறிவுசார் நிலையில் தளத்தில் வைத்து பார்க்க வேண்டாம் பேசுறாங்க. அதை நான் ஏற்கவே மாட்டேன். எழுத்தாளர்கள் அறிவு சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அறிவெளிகள், இது என்ன மொழியை மதிக்க தெரியாதவன் நீ எல்லாம் வந்து அறிவாளியா? எனக்கு என்ன புரியலன்னா, எழுத்தாளர் அறிவு சார்ந்தவரான். எதனால? அவர் எழுத்துனால. அந்த எழுத்து எந்த மொழியில இருக்கு? தமிழ் மொழியில தான் இருக்கு. அப்ப அந்த மொழி வந்து சிக்கலுக்குரிய மொழி. அந்த மொழியை எடுத்து எழுதுனதுனால உன் எழுத்து ரொம்ப உயர்வாயிடுச்சு. அதை எழுதுனதுனால இந்த எழுத்தாளர் ரொம்ப உயர்வானவரா, அறிவு சார்ந்தவர் ஆயிட்டாரு. அந்த மொழி மட்டும் சிக்கலுக்குள்ள. எவ்வளவு ஒரு கேவலம் இல்லை, எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. இதுல இன்னொன்னு சொன்னார்ல, எழுத்தாளர்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடவும் தேவையில்ல, தூக்கி போட்டு மிதிக்கவும் தேவையில்ல. பெரியாருன்னு வந்துட்டா மட்டும் ஏன் இந்த மதிப்பீடு வர மாட்டேங்குது? பெரியார நடுநிலையா பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற சரியை எடுத்துக்கங்க, தவறை வந்து சுட்டி காட்டுங்க. பெரியார் அப்படின்னா வந்துட்டா மட்டும் அப்படியே தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. ஏன் சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன், அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு பெரியார்? தமிழுக்காக என்ன செஞ்சார்? கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லு, என்ன செஞ்சாரு சொல்லுங்கண்ணே, உங்ககிட்ட தான் கேட்குறேன். புத்தகமே போட்டிருக்காரு, என்ன செஞ்சாரு பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? பெரியார் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். இதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். பெரியார் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்யல, அவர் காப்பி அடிச்சாரு. அவர் வந்து தன்னுடைய சீடர்கள் செய்த எழுத்து சீர்திருத்த ஆய்வை தான் பேர்ல எழுதிக்கிட்டாரு. அவர் கைகளுக்கு வந்தது வந்து கைகளுக்கு வந்ததை எழுத்து சீர்திருத்தம் நிறைய பேர் இருக்காங்க. 1915ல தொடங்குது இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் நடந்துட்டு இருக்கு. வஉசி தானே அறிமுகப்படுத்துறாரு. அப்பெல்லாம் வந்து இந்த நாவு, பெரிய நாவுக்கு பக்கத்துல தொணக்கால் போடுற வழக்கம்லாம் கிடையாது. நான் நெடில் வந்து என்னன்னா, டன்னகர நான் நெடில் வந்து இப்படி கீழே வளைச்சு விடுவாங்க, அதான் நெடில் ஆகும். அதே மாதிரி வந்து ரன்னகர நெடிலுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வளைச்சு விடுவாங்க. இதுக்கு பக்கத்துல தொணக்கால் போட்டு எழுதுற வழக்கத்தை பெரியார் தான் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறாங்க. தப்பு. 1915ல சில தமிழ் புலவர்கள் இப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வஉசி ஞானபானுல கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதுவும் யாரை எதிர்த்து தெரியுமா? பாரதியாரை எதிர்த்து. பாரதி வந்து அதுக்கு முன்னாடி தமிழ்ல ஒரு அதே ஞானபானுல ஒரு கட்டுரை எழுதுறாரு, தமிழ் எழுத்து குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல வர்க்க எழுத்துக்கள் கிடையாது, சில வட மொழி சொற்களையும் பெயர்களையும் உச்சரிக்கும் போது கொச்சையான ஒலிகள் உருவாகுது. இப்போ கோபால கிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கோபால கிருஷ்ண கோகலே அப்படிங்கிறாங்க. கோவும் கோவும் ஒன்று கிடையாது. இது மாதிரியான வர்க்க ஒலிகள் தமிழில் கிடையாது. அதனால இதற்கென்றே சில குறிகள், சிம்பிளை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதை பயன்படுத்தும் போது இந்த வர்க்க எழுத்துக்கள், இந்த வர்க்க எழுத்துக்கள் மூலம் உருவாகும் குறைபாடுகளை நம்ம தீர்த்துக்கலான்றாரு. என்னைக்கு குறைபாடா இருந்துச்சு? ஏன்னா கோயில்னு சொல்றோம்,
அதே கோயிலுக்கு பயன்படுத்துற நெடில தான் வந்து கோபுரத்துக்கும் பயன்படுத்துறோம். அப்ப கோபுரம்னு சொல்ல தெரியுது, கோயில்னு சொல்ல தெரியுது. இது ஒழிப்பு முறையில இருக்கிற முறையே தமிழ். சரி, நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்ற அந்த வர்க்க எழுத்து காவுக்கும் கிடையாது தான். கா கா க இது வந்து இந்தியில இருக்கு, தமிழ்ல கிடையாது. வர்க்க எழுத்துன்னு சொல்லுவாங்க இத. ஆனா தங்கம் அப்படிங்கறத எப்படி உச்சரிப்பீங்க? தா இங் க க அந்த க வந்துருச்சா? தமிழ்ல தனியா வர்க்க எழுத்துலாம் கிடையாது, அது சேர்ப்பு ஒளியா தான் இருக்கும். இக்கு கூட சேரும் போது ஒரு வர்க்க ஒளி உருவாகும். மஞ்சள் மஞ்சள் ஜா இல்ல தான, ஜா இல்ல, எப்படி ஜா? அதுதான் சொல்றேன், வர்க்க எழுத்துக்கள் இப்படிதான் தமிழ்ல உருவாகுது. இதைத்தான் வந்து வ.உ.சி.யன் தன்னுடைய எழுத்துல சுட்டி காட்டி இதெல்லாம் வந்து தவறு, இப்படிலாம் வந்து தமிழை சிதைக்க கூடாது, நீங்க வந்து வடமொழி சொற்களை வந்து தமிழ்ல சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஒரு சில குறியீடுகளை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. தமிழ் மொழி சொற்களை எல்லாம் இந்த வடமொழி ஆட்கள் சரியா உச்சரிச்சிருவாங்களா? பழனி, கிழவி, கன்று, மன்றம் இதையெல்லாம் ஒரு வங்காளியோ இந்தி பேசக்கூடியவனோ எப்படி உச்சரிப்பான்? பழனி ழகரம் வருமா அவனுக்கு? பழனின்னுவான். கிழவியை என்ன சொல்லுவான்? கிழவின்னுவான். மன்றத்தை மன்றம்னுவான், மந்திரம்னுவான். இந்து போட்டுருவான், இன்னு வராது அவனுக்கு. அப்ப இப்படியெல்லாம் அவன் வந்து தமிழை கொச்சையா உச்சரிக்கிறானே, அவன் மொழியில என்ன சீர்திருத்தம் செஞ்சீங்கன்னு பாரதி எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு கடைசியா அந்த கட்டுரையில சொல்றாரு, இப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தங்கள் நமக்கு தேவையில்லை, இன்றைய காலத்தில் தமிழை எளிமைப்படுத்தி எழுதுவதற்கான சில முயற்சிகள் நடக்குது. எடுத்துக்காட்டுக்கு டன்னகரத்தையும் ரன்னகரத்தையும் அது மாதிரி இந்த நெடில் எழுத்துக்களை எழுதுவதற்கு பக்கத்துல தொணக்கால் போட்டு எழுதுகின்ற எழுத்து சீர்திருத்தத்தை சில புலவர்கள் செய்யறாங்க, அதை நான் வரவேற்கிறேன்றாரு. இது நடந்தது 1915. பெரியார் தன்னுடைய எழுத்து சீர்திருத்தத்தை செய்ததாக சொல்லப்படும் ஆண்டு 1935. இதை நான் சொல்லல, எம்ஜிஆர் வந்து பெரியார் 100ஆண்டு விழா எடுக்கும்போது அந்த எழுத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு. அப்போ வந்து ஒரு அரசாணை வெளியிடுறாரு, இனி இந்த எழுத்தை தான் பயன்படுத்தணும், இதுதான் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடுறாரு இல்லையா? அதுலயே 1935 தெளிவாக குறிப்பிடுது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா அதுக்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வ.உ.சி. அறிமுகப்படுத்தியிருக்காருல்ல, அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? இங்க யாருக்காவது தெரியப்படுத்தியிருக்காங்களா? சரி, நீங்க வ.உ.சி. விடுங்க, அவருக்கு முன்னாடி குமரன் நாளிதழ், காரைக்குடியில குமரன் நாளிதழ் நடத்தி கொண்டு இருந்த குமரப்பா இந்த ஆய்வை வந்து இன்னும் விரிவுபடுத்துறார். அதன் பிறகு சிங்கப்பூர் தமிழறிஞர் ஆசி சுப்பையா அவர் வந்து மொத்தமாவே வந்து ஒரு கட்டுரையா எழுதி தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த ஆய்வு கட்டுரையை வாங்கி சிங்கப்பூர்ல வந்து ஒரு மாத இதழ் வெளியாச்சுங்க, அதோடைய பேர் மறந்துட்டேன். அந்த மாத இதழில் 3 கட்டுரையா எழுதுறாரு ஆசி சுப்பையா. அதை வந்து அங்கிருந்து வர வச்சு தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சின்ற தலைப்புல புத்தகமா போட்டு வெளியிடுறாரு. யாரு? பெரியார். அதை வந்து தான் பேர்ல எழுதிக்கிட்டார். நான் ப்ரூஃப் பண்றேன். தமிழ் வரி வடிவ ஆராய்ச்சின்னு இவங்க வெளியிட்ட அந்த புத்தகத்திலேயே ஆசி சுப்பையா எந்த ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஆய்வுகளை செஞ்சாருன்னு அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1931 இருந்து 33 வரைக்கும் இந்த எழுத்து ஆய்வுகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். பெரியார் எப்போ செஞ்சதா சொன்ன? 35. நடுவில் இருக்கிற இந்த 2 வருஷ இடைவெளியில எல்லாத்தையும் பட்டா போட்டு தான் பேர்ல எழுதிக்கிட்டாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரியார் ஒரு அறிவு திருடர். இப்ப நான் இப்படி சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? எனக்கு வலிக்கல, அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இது என்ன. இல்ல அந்த கும்பலுக்கு வலிக்கட்டும். என்னன்னா அது மாதிரி தான் என் மொழியை சொல்லும் போது எனக்கு வலிச்சது. இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, ஆரிய எதிர்ப்பு கருத்துக்களை பெரியாரே சொல்றாரு. ஆரிய எதிர்ப்பு கருத்துக்களை அவர் எடுத்துக்கிட்டது யாருக்கிட்ட இருந்து? 2 பேர் பேரை சொல்லி சொல்றாரு. அவங்க செத்து போன பிறகு 45ல் காசு பிள்ளை இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். 50க்குள்ள இவர் மறைமலை அடிகளும் இறந்துடுறாரு. 2 பேரும் இறந்த உடனே 2 பேரும் இறந்துட்டாங்க. 2 பேரும் எனக்கு என்னது, இவங்க பெரிய அறிஞர்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட இவங்களோட ஒரு காசு பிள்ளையோட சாதனையெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்தில் அவர் வந்து எம்ஏ பிள்ளைன்னு அவருக்கு பேர். ஏன்னா எம்எல் பிள்ளைன்னு. ஏன்னா முத இந்தியாவிலேயே எம்எல் முடிச்சது, மாஸ்டர் ஆஃப் லா முடிச்சது அவர் தான். அதுல அது முடிச்சது மட்டும் இல்லை, கிரிமினாலஜின்னு ஒரு புத்தகத்தை நீ நினைச்சு பாரு. 100 ஆண்டுக்கும் முன்னாடி கிரிமினாலஜில ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்படியா? கிரிமினல் லாவை பத்தின ஒரு மிக அருமையான ஒரு முழுமையான ஒரு ஆய்வு. அது எவ்வாறு தமிழர் சமயம்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அது தெரியும். இன்னும் நிறைய தமிழ்ல எழுதினாரு. அதே போல மறைமலை அடிகள் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. தமிழை வந்து இன்னைக்கு நம்ம தூய தமிழ்ல பேசுறதுக்கு
தொடக்க புள்ளியே அவர் வச்சது தான். அவர் தொடங்கியது தானே தனித்தமிழ் இயக்கம். அதனால இவங்க 2 பேரும் வந்து ஆரிய எதிர்ப்புலையும் மிக தீவிரமா இருந்தாங்க. தமிழர் சமயமும் இவரோட தமிழர் மதமும் படிச்சாலே நமக்கு அது தெரியும். இப்போ அதுல என்னன்னா, இவங்க கிட்ட இருந்து அந்த ஆரிய எதிர்ப்பு கருத்துக்களை எடுத்துக்கிட்ட பெரியார் அது எவ்வளோ லாபகமாக சொல்கிறாரு பாருங்க. இவங்க 2 பேர் செத்து போனதே எனக்கு 2 கை இல்லாமல் போனது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். உனக்கு மூளையாக இருந்திருக்கிறாங்க அவங்க. ஆனால் நீ என்ன பார்க்குற, அவங்க செத்து போன பிறகு எனக்கு 2 கை இல்லாமல். இப்போ உங்களுக்கு இந்த மொழியில் சிக்கல் இருக்குது, சமய சாதி மதம்னு சொல்கிறீங்க. மத சிக்கல் இருக்குன்னா இந்த அறிஞர்களும் மதம் சார்ந்து இயங்கிய அறிஞர்கள் தான், சைவ அறிஞர்கள். அவங்க சைவ மதத்துக்காக அவங்களோட பங்கை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அது கூட எந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னு அவங்களோட நூல்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த மதத்தையும் திட்டுறதோ இல்லை குறை சொல்கிறதோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சைவம்னா என்ன, அது ஏன் தமிழர் சமயம் அப்படிங்கிறத அவங்க நிறுவியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதில் இருந்த சாதிய பேதங்களை நீக்கிறது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது, இது எல்லாமே அவங்க ஏற்கனவே எழுதிட்டாங்க. அதாவது அவங்களாம் எழுதி மறைந்த பிறகு தான் பெரியார் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசுகிறாரு. அவரோட சீடர்கள் அதுக்கு பிறகு கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்து சில செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்கன்னா இது எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டது இந்த மொழியில தான். எந்த மொழியில இந்த சாதி மத பாகுபாடோ இல்லை அந்த அந்த கட்டுப்பாடோட கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, பாலின பேதங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, ஆரிய பண்பாடு இருக்குன்னு சொல்கிறீங்களோ, ஆரிய பண்பாடை எதிர்த்ததும் இந்த மொழி தான், சாதி மத பேதங்களை எதிர்த்ததும் இந்த மொழி தான், பாலின பேதங்களை எதிர்த்ததும் இந்த மொழி தான். ஏன் நீங்கள் நான் அடித்து இந்த இடத்துல ஒரு சான்றோட உங்களை கேட்குறேன், ஒரே ஒரு மொழியில் காட்டுங்க, இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற ஒரு மொழியில் தமிழுக்கு முன்னாடி 3ஆம் பாலினத்தை பற்றி இவ்வளவு எழுதியிருக்கிற ஒரே ஒரு மொழியை காட்டு. ஒன்றுமே கிடையாது. ஆண் பெண்ணு எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க. அது உலக வழக்கு. இதுதான் அலி அப்படிங்கிறதும் திருநங்கை திருநம்பிங்கிறதும் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே பயன்பாட்டில் இருக்குது. சங்க காலத்தில் இருந்திருக்கு, சங்கம் மருவிய காலத்தில் இருந்திருக்கு, மணிமேகலை குறிப்பு இருக்குது, பக்தி இலக்கியங்கள்ல இருக்குது. அதனால தொடர்ச்சியாக இருக்குது, சித்தர் இலக்கியங்கள் இருக்குது. அதனால இன்றைக்கு வரைக்கும் இந்த தொடர்ச்சி இருக்கிற ஒரு அறிவுசார் மரபு வந்து தமிழ் மரபு. தமிழ் எழுத்துக்களுக்கு தான் அந்த அறிவுசார் ஒரு அடையாளம் உண்டு. இன்னைக்கு வந்து ஏதோ எழுதி பிழைக்கிற உங்களுக்குலாம் கிடையாது. இதை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி இன்னும் ஒரு விஷயத்த நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். தமிழ் வந்து ஒரு சுயமரியாதை மொழி. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் தான் வந்து தமிழர்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு பேசுறாங்கல்ல. தமிழர்கள் பேசுகின்ற அவர்களின் தாய்மொழியான தமிழ் மொழியே ஒரு சுயமரியாதையான மொழி. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா அது எந்த மொழிகிட்டையும் எந்த ஒரு சொல்லையும் கடன் வாங்கி பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்கு உண்டான எந்த ஒரு சொல்லையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்தையும் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய புதிய சொற்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஆனா பெரியார் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு கட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு மொழியை தமிழர்கள் பேசினா என்ன, பேசாகட்டி என்ன, ஆங்கிலத்துல பேசுங்க. அதில் தமிழ் எழுத முடிகிற, அதாவது அவருக்கு ஒலிப்பு முறை எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் எஃப் போட்டு எழுது இப்படிலாம் சொன்னார். அந்த கொடுமையெல்லாம் வேற. அதை நான் வாய்ப்பு இருக்கும்போது சொல்றேன், கேளுங்க. சமீபத்தில் 1957 நுங்கம்பாக்கத்தில் இந்திய எதிர்ப்பு கூட்டம் என்பதாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்ட காலத்தில் எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய திருவாளர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசினார். ஆங்கிலமே போதனா மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசினார். பிறகு நான் பேசும் போதும் அதுபோலவே பேசிவிட்டு ஆங்கிலம் பேச்சு மொழியாக இருந்தாலும் மிகவும் பயன்படும் என்று சொன்னேன். அவர் ஆட்சி மொழியோட நிறுத்திக்கிட்டாரு. பெரியார் எந்திரிச்சு ராஜகோபாலாச்சாரியார் பேசுனது சரிதான், ஆட்சி மொழியாகவும் இருக்கணும், அது இல்லாம பேச்சு மொழியாகவும் இருக்கணும். பேச்சு மொழினா என்ன? தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. நூல் வந்து மொழியும் அறிவும் 1957 1962 வள்ளுவம் பதிப்பகம் ஆணைமுத்து ஐயாவுடைய தொகுப்புல இருக்கு. இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன், தமிழன் தமிழ் மொழியை விட்டுட்டான் அப்படின்னா அவன் எப்படி தமிழனா இருப்பான்? முதல் கேள்வி. அவன் தமிழனாவே இல்லாத போது நீங்க எப்படி தமிழ் இன தலைவராவீங்க, தமிழர் தலைவராவீங்க? இன்னைக்கு ஐயா வீரமணி எப்படி தமிழர் தலைவரா இருப்பாரு? ரெண்டாவது, ஒருத்தன் தன்னுடைய தாய் மொழியை இழப்பது என்பது முதல்ல சுயமரியாதை இழப்பதற்கு ஈடானது தானே.
தன்னுடைய தாய்மொழி அவன் இழந்துட்டான் அப்படின்னா எல்லாமே இழந்துட்டான். அவனுடைய வரலாறு, அவனுடைய பண்பாடு, அவனுடைய தொடர்ச்சி எல்லாமே போச்சு. எந்த அடையாளமும் இல்லை அவனுக்கு இந்த மண்ணில். ஆனால் இந்த மொழி என்பது இந்த நிலத்தை பிரதிபலிக்கணும். நான் பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன், நம்ம மொழியில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. சும்மா சொல்லலை தொல்காப்பியர், ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே. கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோம். நிகண்டுல கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன பொருள் அப்படின்னு எடுத்து பாரு. கிழக்கின் நாமம்தான் அதுவே கீழ், மேற்கின் நாமம்தான் அதுவே மேல் அப்படின்னு இருக்கும். நம்ம லேண்ட்ஸ்கேப் ஜியாகிரஃபியை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜியாகிரஃபியை மேற்கு பக்கம் மேடாக இருக்கும், கடல் மட்டத்திலிருந்து மிக உயரத்தில் இருக்கும் அந்த நிலப்பரப்பு. கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து பல ஆயிரம் அடி. ஆனால் அப்படியே கிழக்கு பக்கம் வர 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 அது வந்து பள்ளமாகவும் சரிவாகவும் இருக்கும். கிழக்கின் நாமம் தான் அது கீழ். அதை வச்சுதான் இங்க மேலை நாடு கீழே. இது வந்து இத்தோட நிக்கல. என் மொழி உருவானதே இங்கதான்னு இந்த சொல்லு ரெண்டு சொல்லுது. என் மொழி இங்க உருவானதுனால தான் இந்த நிலத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த சொற்களும் இருக்குது. அப்போ நான் இதை விட்டுட்டேன், இந்த மொழியை பேசல, அதுக்கு பதில் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டு ஈஸ்ட் வெஸ்ட்னு பேசுனேன்னா நான் எப்படி இந்த நிலத்திற்குரியவனா இருப்பேன்? இன்னைக்கு இந்திக்காரன் வந்து குடியேற மாதிரி ஏறிட்டு உனக்கு இந்த நிலத்துக்கு என்ன சம்பந்தம்ட்டு அவன் சுலபமா கேட்டு போய் இன்னைக்கே வந்துருச்சு. இவங்க செஞ்ச அந்த 70-80 ஆண்டுக்கு முன்னாடி பெரம்பு கொண்டு அடிச்சு இவங்க தமிழை தள்ளி விட்டது இன்னைக்கு நான் அடிச்சு சொல்ல முடியும். பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள்கிட்ட கூப்பிட்டு சும்மா அப்படியே கூப்பிட்டு எது கிழக்கு எது மேற்குன்னு கேளுங்க, சுத்தமா தெரியாது. அவனுக்கு வெஸ்ட் ஈஸ்ட்னா தான் தெரியும். அப்ப அந்த இழிவான நிலையை உருவாக்குனது இந்த திராவிட ஆட்சிகள் தான், இந்த திராவிட கட்சிகள் தான், இந்த திராவிட சிந்தனை முறை தான். அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப இந்த பழியெல்லாம் தமிழ் மொழி மேல எப்படி போடுறீங்க? தமிழ் மொழியை வந்து இவ்வளவு கேவலம். நான் என்ன சொல்றேன், அப்படி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? ஏன் அந்த மொழியில பேசுறீங்க? அந்த மொழியிலேயே பேசி அந்த மொழியே திட்டுவீங்க, அந்த மொழியிலேயே பேசிட்டு எங்க கருத்து மேலானது மொழி கீழானதும்பீங்க. இது என்ன மாதிரி ஒரு கேவலமான நிலை? அப்ப பேசாதீங்க. இனிமேல் உங்க பிழைப்பு நடத்துறதுக்கு நீங்க வேற மொழி, அதாவது இவங்கெல்லாம் எந்த சிந்தனை, ஆங்கிலத்துல பேசுங்க. ஐயா வந்து ஆங்கிலத்தை அறிவு மொழின்னு சொன்னார்ல, அந்த மொழியில பேசுங்க, ஆங்கிலத்துல பேசுங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து சிந்தனை முறை இன்னொன்னு இருக்கும். இந்த ரஷ்யா, சீனா, உருசியா மொழியில எழுதுங்க அல்லது சீன மொழியில எழுதுங்க, அப்புறம் பேசுங்க. அதையே தமிழ்லயே எழுதுவீங்க, தமிழையே திட்டுவீங்கன்னா என்ன? இது தமிழையே பேசுவீங்க, தமிழை வச்சே பிழைப்பு நடத்துவீங்க, ஆனால் தமிழை திட்டிக்கிட்டே இருப்பீங்க. யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்க இழிவான நிலை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தமிழனுக்கு இன உணர்வு இல்லாததுதான். கரெக்ட். இருக்கிற கன்னடன்கிட்டையோ மலையாளிகிட்டையோ கேரளால போய் மலையாளத்தை நீங்க இப்படி பேசிட்டு ஒரு துண்டா வந்துட முடியுமா உங்களால? பேச போறாருன்னு சொன்னதுக்கே அவன் ரத்த பலி கேட்கிறாள் அப்படின்னு தெலுங்கு நாட்டுல நடந்தது. கன்னட நாட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவன் மிச்சம் மீதி இல்லாம அவனை முடிச்சு சுவடு தெரியாம அழிச்சிருவான். மலையாளியும் வெறி கொண்டு தான் இருப்பான் எப்பவுமே. நீங்க மராட்டி எடுத்துக்கோங்க, அங்க பால் தாக்கரேன்னு ஒருத்தன் என்ன வேலை பார்த்தானுங்க. இது என்ன, இது வந்து வயலன்ஸான சொற்களா கூட இருக்கலாம், ஆனா உண்மைதான். அங்கெல்லாம் போய் அப்படிலாம் பேசிடவே முடியாது, அறுத்து போட்டுருவாங்க. அதே நீங்க இப்படியே இங்க வாங்க, கீழே இப்ப மேலை பத்தி பேசிட்டோம், கீழே பக்கத்துக்கு வந்தீங்கன்னா வங்காளத்துல போய் பேசுறோம். ஏன் ஒடியால பேசிட முடியுமா? இப்ப நடந்துச்ச தேர்தல்ல ஒரு தமிழன் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்ட உடனே 25 வருஷம் கோலோச்சுன ஆட்சி கவுந்துருச்சியா? அவனுக்கு இருக்கிற இன உணர்வும் அந்த மொழி பற்றும் ஏன்னு தெரியல இந்த தமிழனுக்கு வர மாட்டேங்குது. இல்லாததுனாலதான் வரவும் போறவங்களாம் ஏறி உக்காஞ்சி காரி துப்பி கண்ட மாதிரி பேசிட்டு மிக அருமையான கருத்துக்கள்லாம் அந்த பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? அதுல ஒரு இடத்துல ஒருத்தர் கேள்வி, இவங்க பேச்செல்லாம் எவ்வளவு ஆபாசமா வக்கிரமா இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஏதோ ஒரு இலக்கியத்தை சொல்லிட்டு அதுல வந்து அதாவது ஒரு சூழல் வருதான், ஒரு அக்காவும் தம்பியும் உறவு கொள்றது போல அமைஞ்சிருது, ஏன் அந்த மாதிரி இலக்கியம்லாம் தமிழ்ல வரவே இல்லை அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இந்த பச்சை இன்செக்ட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க இந்த பைத்தியக்காரன். அதுக்கு பதில் சொல்றான், ஓ சரி அதெல்லாம் இருக்கு, இது வந்து மனித இயல்பு, இது மனிதன்ட்ட சங்க காலத்துல இருந்து இருக்குன்னு எடுக்கிறான். ஏன்னா இவன் தமிழ்லயே இல்லைன்னு சொல்லி உன்கிட்ட கேள்வி கேட்கறான், நீ சங்க காலத்துல இருந்து இருக்குன்னு பதில் சொல்ற. ஐயோ அப்படிதான் பேசுவோம். இதோட நிறுத்தல, இவர் வந்து உத்தராகண்டுக்கு எங்கேயோ போயிட்டு கஞ்சா அடிச்சாராம். கஞ்சால வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்களாம், வேற என்னென்னவோ போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டேன், கஞ்சா குடிக்க கத்து கொடுத்தேன். அதான்
புகைக்க கற்றுக் கொடுத்தாங்க, அதுவும் புகைச்சு பார்த்தேன். அப்புறம் அதை பற்றிலாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். இப்போ கஞ்சா பற்றி சிக்கல் வந்தோடனே எங்கே நம்ம கஞ்சாவை பற்றி எழுதியிருக்கோங்க, நம்மள்கிட்டயே வருவாங்களோன்னு சிந்திச்சாங்க. ஏன்டா கஞ்சா, நீ கஞ்சா அடிக்கிறதா அடிச்சுட்டு போ, அதை பற்றி நீ இலக்கியம்னு எழுதியிருக்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு எழுத்தாளன் எழுத்து சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். இவர் பேச அதே நீ கஞ்சாவை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு அதை பற்றி நீ பெருமிதமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சிலாகிச்சு எழுதுனா அதை படிக்கிறவன்ட்ட நீ சொல்ற அந்த தாக்கம் ஏற்படுமா? கண்டிப்பா. அப்ப கஞ்சாவை தேடி அவன் போவானா இல்லையா? அப்ப கஞ்சா கிடைக்குதுன்னா அரசாங்கம் தடுக்கணும். தடுக்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு நடக்குதுன்றது ஒரு பக்கம். ஆனா கஞ்சா கிடைக்கிறத தடுக்காத அரசு, ஆனா கஞ்சாவை தேடி போக வைக்கிறது உன் எழுத்து. இவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இதுக்கு இவனும் பொறுப்பு தானே, சமூகத்துல தாக்கம் ஏற்படுத்தி இருக்கு தானே. அப்ப அந்த பொறுப்பை உணரணும்ல. கஞ்சா குடிக்க வச்சது நீதான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஏத்துப்பானா? அப்பதான் பொறுப்போட பேசணும். நீ எங்க என்ன பேசுற, எதை எழுதுறன்னு உனக்கு பொறுப்புணர்ச்சி இல்ல. கஞ்சா குடிக்கிறத பத்தி சிலாகிச்சு எழுதிட்டு வந்து அதை வேற பேசுற நீ. இந்த பேச்சுல தமிழ் மொழி மேல அது யாரோ கேட்டாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறது. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, பெரியார் வந்து தமிழ்ல ஆங்கிலத்துல இருக்கிற ஒரு சில ஒலிகள் வந்து இல்ல, தமிழ்ல இல்ல, அதனால ஆமா என்னென்ன ஒலிகள் இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா எஃப், டி, டி, Z இந்த மாதிரி ஒலிகள் இல்லை இல்லையா? இதனால இந்த ஒலிகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த எழுத்துக்களே பயன்படுத்துங்க, அதாவது ஆங்கில எழுத்துக்களே பயன்படுத்துங்க. எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை தமிழில் எழுத முடியாது, ஏன்னா எஃப் இல்லை. அதனால என்ன பண்ணோம், எஃப் ஆர், ஆர் இல்லை, ரா, இன், டன்னகரம், இன், இட்டு, இஸ், பிரான்ஸ், என் நண்பர்கள்னு சொல்லிட்டு போங்க. அப்போ பெரியார் எந்த அளவுக்கு பெரிய அறிவாளி பார்த்தீங்களா? சுயமரியாதையை பற்றி ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்த ஒரு மிகப்பெரிய அறிஞர்னு கூட சொல்ல வரல, ஒரு பெரியவர் தமிழ் மொழியின் சுயமரியாதை என்னன்னு கூட தெரியல. ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்கள் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கும்போது எஃப்ங்கிற ஒலி இல்லை, அதனால ஃப்ரெண்ட்ஸுன்னு தமிழில் எழுதும்போது எஃப், இரு, இன்னு, இட்டு, இஸ்ன்னு எழுதுங்கன்றாரு. இவருடைய அறிவு என்ன மாதிரியான அறிவு? ஜீப்ரா, இசட்டு கிடையாது. ஜீப்ராவை எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஜீப்ரான்னு சொல்லணும், வரி குதிரன் தான் இருக்கு. அவர் எப்படி தெரியுமா சொல்லணும்? இசட், இப், ரா, ஜீப்ரா. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. இவர் தாங்க பெரியார். இவர் தான் வந்து மாபெரும், இவர் தான், இதுதான் தமிழுக்கு பெரியார் செய்த தொண்டு. அதே பெரியாரோட சிந்தனை முறையில இந்த பேச்சுல இன்னொரு இடத்துல பேசுறாங்க, ஒரு திருமணமானவனும் ஒரு திருமணமான ஆணும் பெண்ணும், அதாவது திருமணமானவர்கள் 2 பேரும் வெவ்வேறு திருமணமான ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவர்கள் 2 பேரும் ஒரு அறையில் இருந்து உறவு கொண்டால் சட்டம் அதை ஏற்கிறது, பண்பாடு அதை ஏற்கவில்லை. சட்டம் வந்து சட்டத்தை விட பண்பாடு வந்து ரொம்ப கடுமையானது அப்படின்னு சொல்லி பண்பாட்டு ரீதியா இங்க நிறைய. ஏண்டா இல்ல எனக்கு புரியல. இப்போ திருமணமானவர்கள் அவங்களுக்குள்ள திருமணமானவர்கள் இல்ல, திருமணமான ஒரு ஆண் சரியா வேற ஒரு பெண்ணோட, சரி சரியா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணமானவங்க, இன்னொரு குடும்பம் இருக்கு. ஓ, திருமணம் கடந்த உறவா? அப்படி சொல்லுங்க, திராவிட மொழியில சொல்லுங்க. ஏன மேல சொல்லுங்க. அதான் இதை வந்து இதை பத்தி இவர் பேசி சட்டம் இதை ஏற்குது, பண்பாடு இதை ஏற்கல. பண்பாடுன்னு இவர் எதை சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நம்ம மேல திணிக்கிற அந்த பண்பாட்டு ரீதியான ஒரு அடக்குமுறையோ இல்லை ஒரு 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 கட்டுப்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப கடுமையா இருக்கு சட்டத்துல. என்னடா சொல்ல வர, பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி எழுதிட்டு போகணுன்றியா? இது இந்த மாதிரி கருத்தை தான் பெரியார் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல, இப்படி பேசுறவனோட பேச்சு வக்கரமான பேச்சா இல்ல இவன் பேச? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவன் ஒரு மொழியில பேசினான், இப்படியெல்லாம் பேசுறான்ல, அதனால அந்த தமிழ் தான் இழிவானதுன்னு சொன்னா எவ்வளவு கேடு. சரியா சொன்னீங்க, சரியா. இதுதான் இவனுங்க பேச்சை பார்க்கும்போது நீங்க ரொம்ப கேவலமா இருக்கீங்க, பண்பட வேண்டியது நீங்க, அந்த மொழி ரொம்ப பண்பட்ட மொழி. ஏன்னா இதுல யோசிச்சு பாருங்க, நாம எதுக்கெல்லாம் புதிய புதிய சொற்களை உருவாக்குறோம், கலை சொற்களை உருவாக்குறோம். இப்ப அருளி ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைக்காலஜிக்கலுக்கு ஒரு கலைச்சொரு புத்தகம் போட்டிருக்காரு.
வெறி அச்சத்துக்கு வந்து இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் தமிழ்ல சொற்களை உருவாக்கி இருக்கிறாரு. அது மாதிரி பல பிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம வந்து சொற்களை உருவாக்குறோம். கணினிக்கு வந்து மனவை முஸ்தபா ஐயா பண்றாங்க இல்லையா? ஆனா இந்த கூட்டம் பாத்தீங்களா, கள்ள உறவுக்கு திருமணம் கடந்த உறவு, புதிய சொல் கலைச்சொல். நம்ம ஐயா சுபவீரபாண்டியன் இவர் வந்து என்னது புது விளக்கம், சட்டம் அங்கீகரிக்கும், பண்பாடு அங்கீகரிக்கிறது. எதுல அறிஞரா இருக்கிறாங்களோ அதுலதான் தம்பி அவங்க கலைச்சொல் உருவாக்கு. அதுதானே கேட்கிறேன், அதைத்தான் கேட்கிறேன். அப்ப அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு ஓடுறது, இப்படி இந்த மாதிரியான கள்ள உறவுகளுக்கு தான் நீங்க எக்ஸ்பெக்டா? இதுக்கு வந்து எங்க மொழி வந்து உங்களுக்கு தடங்களா இருக்கு, எங்க பண்பாடு வந்து உங்களுக்கு தடையா இருக்குது, அதானே உங்க வருத்தம். நான் இன்னும் சில உதாரணங்கள் பெரியாருடைய அறிவுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அது எப்படி அவர் என்னமோ பிரம்பு கொண்டு அடிச்சுட்டு போயிட்டாருன்னு இவரு சொல்லிட்டு போயிடுவாரா? இல்ல, எனக்கு இந்த இடத்துலதான் சிக்கல. இவங்க கிட்ட என்னன்னா, பெரியாரை நம்ம எதிர்க்கிறோம்னு பேசுறாங்க. நம்ம பெரியாரை எதிர்க்கிறோம், எப்ப எதிர்க்கிறோம், எதுக்கு எதிர்க்கிறோம்னு பார்க்கணும். நம்ம ஒன்றும் மூடத்தனமா பெரியார் பத்தில எதிர்க்கல. இந்த மாதிரி மூடத்தனமான நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதுக்கு எதிர்க்கிறோம். அதை கூட நாங்கள் கடந்து வந்துடலாம்னு நினைச்சா. இப்போ நாம ஒன்றும் கடந்த சில மாதங்களாவோ நம்ம பெரியார் எதிர்க்கலாம் பெருசாக பேசுகிறாங்க, தேவை ஏற்படலை நமக்கு. ஆனால் பெரியார் தமிழை பிறம்பு கொண்டு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடித்தார்னு பேசுறாருல, அந்த பேச்சு தான் அவர் எங்கடா அடிச்சாரு. நாங்க அவர் பேச்சுல எவ்வளவு அபத்தம் இருக்கு, நாங்க பிறம்பு கொண்டு முதல்ல தமிழ் மொழியை விமர்சிக்கிற அளவுக்கு பெரியாருக்கு தமிழ் அறிவு இருந்ததா அப்படிங்கறதே கேள்வி. தமிழ்ல அந்த அகர முதலின்னு சொல்றாங்க தெரியுமா, எழுத்துக்களின் தன்மை என்னன்னே தெரியாம எழுத்து ஆய்வு செஞ்சவர் தான் பெரியார். தமிழ் இலக்கியங்களுடைய ஆழம் என்ன, அதனுடைய தத்துவம் என்னன்னே தெரியாம சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் சங்க இலக்கியங்களையும் கண்ட மாதிரி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி விமர்சனம் செஞ்சவர் தான் பெரியார். இது எல்லாத்துக்கும் என்னால சான்றுகளோட விளக்கம் தர முடியும், பேச முடியும். என்ன இலக்கியம் சொன்னாரு சிலப்பதிகாரம் வேணாம், அதை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதுதான் அதை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. தான் அவரோட அறிவு. ஒரு அவர் அறிவாழத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலத்துல மேடையா சங்க இலக்கியத்தை பேசினவர் யாரு? முத்தமிழை வித்தவர் ஐயா கருணாநிதி. அந்த காலத்துல திமுக மேடையில சங்க இலக்கியம் அதிகமா பேசக்கூடிய நபர் அவர் தான். அவருக்கு அடுத்து இலக்கியங்களை மிக அதிகமா பேசினது யாரு? அண்ணா. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் இலக்கியங்களை பத்தி, தமிழ் மொழியோட அந்த ஆளுமையை பத்தி, எவ்வளவு சிறப்பான ஒரு மொழி அப்படிங்கிறதுலாம் அண்ணா பேசியிருக்கிறார். அண்ணா ஒன்றும் பெரியார் மாதிரி பேசிட்டு இல்லை. அண்ணாவுக்கு ஆங்கில மோகம் இருந்துச்சு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அண்ணா தமிழ் படிச்சது கிடையாது. ஆனா ஒரு ஏன்னா அவர் படிச்சவர். ஆமா, படிச்சவர் அதனுடைய ஆழ அகலம் தெரிஞ்சவர். தமிழ் என்பது ஒரு அவரே தான் சொன்னாரு, தமிழை வந்து நீங்க என்ன 8ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம், எம்ஏ படிச்சவனே வந்து பொருள் தெரியாம உரை தேடி அலையிறான். உண்மை. தமிழ் என்பது ஒரு கடல்னு எடுத்துக்கிட்டா அந்த கடற்கரையில காலை கூட நினைக்காதவர் தான் பெரியார். கடலை வேடிக்கை பார்த்துட்டு கடல் சரியில்லை, நீளமா இருக்கு, நாற்றம் அடிக்குது, கிட்ட போ, அதனுடைய அந்த காற்றை சுவாசிக்கணும், அதனுடைய ஆழ அகலம் என்னங்கிறத இறங்கி அளந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை பெருமன்னு. கடலை தூரம் இருந்து கடற்கரையில காலே படாம வேடிக்கை பார்த்து, அந்த கடற்கரை வந்து அசிங்கமா இருக்கு, நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கு, குப்பையா இருக்குல்ல, அந்த குப்பையை இவரை மாதிரி ஆட்கள் போட்டு வச்ச குப்பை தான். தொடர்ந்து நல்ல தமிழறிஞர்கள் அந்த குப்பையை அகற்றுறாங்க. திரும்ப திரும்ப இந்த வெயில் மாதிரி பெரியார் மாதிரி இந்த குப்பையாக்குற நபர்கள் வந்து அந்த குப்பையை ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒதுங்கி நில்லுங்க. நீங்க தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய சிறந்த தொண்டு, நீங்க ஒண்ணும் பண்ணாம தூரம் தமிழ் மொழியை பயன்படுத்தாம தூரம் நின்னீங்கன்னா நல்ல தமிழறிஞர்கள் அதை செஞ்சுக்குவாங்க. தமிழ்ல வந்து 247 எழுத்து இருக்குண்ணே. எதுக்கு இவ்வளவு எழுத்து? இதுவே தப்பு. அடிப்படை எழுத்து அப்படிங்கிறது 30 தான். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டும் சேர்ந்து 30. இதுதான் வந்து தொல்காப்பிய விதியே சொல்லுது. மற்றது எல்லாமே உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகுகின்ற அந்த எழுத்துக்கள் தான். சரியா? ஏன் இவ்வளோ எழுத்து இருக்குது? இங்கிலீஷை பாருங்க, 26 எழுத்து தான் இருக்குது. அதனால தமிழ்ல எழுத்துக்களை குறைச்சிருங்க. நான் சில ஐடியாவை சொல்றேன்ட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் தன்னகரம் இருக்குல்ல, நான் சொல்ற அந்த நா இருக்குல்ல, அந்த நாவை எடுத்து நாடு நகரம் அதை எடுத்துருங்க. இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. அதையும் எடுத்துருங்க. ஞானம், நியாயம், அந்த ஞாவை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எதை வச்சு இந்த ஒலிகளை உருவாக்குவீங்க? நான் ஐடியா சொல்கிறேன். உயிர் மெய் இன்னு இருக்கு இல்லையா,
அந்த ரன்னகரம் 2 சூடி நான் போட்டு மேலே புள்ளி வைப்போம் இல்லையா, இன் கூட்டல் தா போட்டிங்கன்னா நான் வந்துருமா, தன்னகரம் வந்துருமா. இன்னு கூட்டல் தானா நான் வருதா, வரல. ஆனா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இங்குக்கு எப்படி போட்டு அத வரம் பாருங்க. இன்னு கூட்டல் கா இன்னு கூட்டல் கானா போன வாரம் கங்கனா ரனாவத்தை அடிச்சோமே, இப்ப அடிக்கணும்னா ரொம்ப கடுமையா போயிடும் போலயே. கங்கனா ரனாவத்தா இன்கான் தானே வருது, அது எப்படி இன்கான் தான் வருது. கண்கணான் தான் வரும். அது பலார் நம்மள அடிக்கும். உனக்கு என் பேரே சொல்ல தெரியல, என்ன அடிக்கும். ஆனா அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்னு கூட்டல் கா அது மாதிரி இன்னு கூட்டல் சா இன்னு கூட்டல் சா இன்சான் தான் வரும். பைத்தியக்கார, அதாவது ஒண்ணும் இல்ல, அவரு அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. இல்ல கங்கனாவை நான் இப்படி சொன்னா கங்கனா அப்படி திட்டும் நம்மள. சரி. சோ இப்படிப்பட்ட ஒலிகளை உருவாக்கிக்கலாம். ஒருவேளை ஒலி வந்து சரியா ஒத்து போகல அப்படின்னாலும் அதை அப்படி நினைச்சுக்கங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இந்த 3 எழுத்தை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எழுத்துல வர சில ஒலிகளையும் அவர் வந்து உருவாக்குறாரு. பா இங்கு பங்கு. இப்ப இங்கு போடக்கூடாது. எப்படி எழுதுவீங்க? பன்கு. எப்படி? சங்கு எப்படி எழுதுவீங்க? சங்கு. எப்படி? சூப்பரா இருக்கு. சங்கு இருந்தா சங்கு தப்பிச்சிருக்கும். வந்தான்றது எப்படி எழுதுவீங்க? இந்து போடக்கூடாது. இன்னு இத்து போடணும் இல்லையா? வா இன் தா இன். இன்னு கூட்டல் தா தான் நா. வந்ததான். 2 தா வந்தா ஒரு தா எடுத்துருங்க. வந்தான் கிடையாது. மாங்காய் இங்கு வரக்கூடாது. இங்கு கூட்டல் கா. இன்னு கூட்டல் கா. இன்னு கூட்டல் கா. மாங்காவா? மான்கான் வருதா? மானுக்கு எங்க காய் முளைக்கடி எனக்கு தேடி சொல்லு. பஞ்சம். இன்னு கூட்டல் சா. பஞ்சம் என்றெல்லாம் பெரியார் எழுத தொடங்கினார். இதனாலதான் இருங்க இது வந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தமா? தமிழை பிரம்பு கொண்டு அடித்தது எது? இது எழுத்து. எழுத்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். நம்ம தலையில எழுதி இருக்கு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உண்மையா என்னன்னா, இந்த மாதிரி என்னென்ன பேசியிருக்கிறாரு பெரியார்னோ, உண்மையில தமிழ்ல என்ன இருக்குன்னோ இந்த எழுத்தாளர்கள் படிக்கல. ஒன்னும் படிக்கல. நம்ம சொல்லலாம், நாங்க ஒன்னும் எல்லாத்தையும் படிச்சவங்கள படிச்சுக்கிட்டு இருக்கோம். கத்துக்கிறதுக்கு எப்பவுமே அநியமா இருக்கும். ஒரு முன் முடிவோட முன் கருத்தோட, அதாவது தமிழை இழித்தால் படித்தால் நான் வந்து முற்போக்கு அப்படின்னு காட்டிக்க வேண்டிய தேவையெல்லாம் இங்க இல்லை. தமிழ் எங்க மொழி, அந்த மொழியை பயன்படுத்துறேன்னா அறிவா செயல்பட்டேன்னா தமிழ் அறிவார்ந்த மொழியா இருக்கும். இந்த மாதிரி லூசுத்தனமா செயல்பட்டா தமிழ் லூசுத்தனமான மொழியா இருக்கும். செயல்படுத்துறவன் கையில எடுக்கிறவன் கையில தான் இருக்கு அந்த மொழி எப்படி இருக்க போகுது. இன்னொரு வாட்டி பெரம்பால் அடிச்சாரு, சாட்டையால் அடிச்சாருன்னா சொன்னவங்களுக்கு தான் அடிவிடும். இன உணர்வோட தமிழர்கள் பக்கத்துல உட்காந்து இந்த ராஜ்மோகன் மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, தமிழ் தான் உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்தது. நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாம் பொறுப்புணர்வோட நடந்துக்கோங்க. இப்படி ஒருத்தர் பேசும்போது அந்த இடத்துல அப்படி பேசாதீங்க. தமிழ் மொழியை அப்படி படிக்காதீங்க. நீங்க சண்டை போடணும் கூட நம்ம சொல்லலை, ஒரு அரைச்சிட்டுறோம். எந்திரிச்சாரு வெளில வந்துருக்கணும். சுயமரியாதை இருக்கிறவன் எது உங்க நண்பர்கள் தானே, நான் அதனால தானே பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லைன்னா அப்புறம் என்ன நண்பர்கள்? நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க பேசும்போதாவது இல்ல அது தப்பு அப்படின்னு மறுத்தாவது பேசுறீங்க, அதையும் செய்யல. அப்ப அமைதியா உட்காந்துங்கிறீங்க அப்படின்னா, ஒரு தமிழனே தன்னுடைய தாய்மொழியை இப்படியெல்லாம் இழிவா பேசினா வரவன் போறவன் பிறமொழியால எல்லாரும் தமிழ் மொழியை இழிவா பேசத்தான் செய்வோம். என்னன்னா, இவர் ஒரு அடையாளப்பட்ட நபர். இவரே அமைதியா இருக்கும் போது இவர் வந்து தமிழ் மொழியில உண்மையில ஆளுமைன்னு பல பேர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிற நபர் அமைதியா இருக்கும்போது பொதுமக்கள் பார்க்கும்போது அவரே அமைதியா தானே இருக்காரு. அவரோட நமக்கு தெரியும், நம்ம அமைதியா இருந்துப்போம். அந்த சிந்தனையை விதைக்கிறது இது போன்ற செயல்பாடுகள். அதனால தான் சொல்றோம்,
கடுமையா எதிர்க்கப்பட வேண்டியது இந்த வெயிலுங்கிறவரு இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். கண்டிப்பா கேட்கலன்னா இவரோட எழுத்துக்களை தமிழர்கள் புறக்கணிக்கணும்னு பரப்புரை செய்யணும். சார் வந்து 2-3 கவிதை தொகுப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறாரு. என்னமோ அழகான பன்னிக்குட்டியோ என்னமோ ஒன்று, ஃப்ராய்டு கொஞ்சம் மனசு வைங்கன்னு. கண்டிப்பா சொல்றேன், நான் வந்து புத்தகம் படிக்கிறவன். இந்த இடத்துல இந்த காணொலியில் சொல்றேன், விலை கொடுத்து வாங்கி நடு ரோட்டில் போட்டு கொளுத்துவேன். அது உங்கள் வீட்டு முன்னாடியே வந்து கொளுத்துவேன். மரியாதையாக நீங்கள் பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிங்க. நான் சொன்னதை செய்வேன், பார்த்துக்கலாம். சரி, இது ஒரு அறச்சீற்றம் தான். யாரையும் எதிர்க்கணும், கடுமையாக பேசணுங்கிற நோக்கமோ உள்நோக்கமோ நமக்கு கிடையாது. இவர்களை போல அல்ல. நம்ம இப்படி பேசுனது தவறு, எல்லாரும் கடந்து போகிறது போல் நம்மளும் கடந்து போகக்கூடாது. நம்ம எதிர்ப்பை பதிவு செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால் தம்பியும் சரி நானும் சரி எங்கேயாவது கொஞ்சம் கடுமையா பேசுறது அதெல்லாம் அன்புள்ளம் கொண்டு எங்களுடைய இது முழு தாய்மொழியான தமிழ் மீது இருக்கின்ற அன்பு, காதல், பற்று. இதெல்லாம் இது பற்று கொள்றதுக்கு நம்ம ஒன்றும் வேற யாரோ கிடையாது, நம்ம மொழி. அதனால நம்ம கிட்ட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அது ஒரு உணர்வு தான் இருக்கு, உணர்வை வெளிப்படுத்தணும். அதனால இது போன்ற செயல்பாடுகளை எல்லா தமிழர்களும் இதை எதிர்க்கணும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து இன்னையோட முடியாது. இன்னொரு வாட்டி பெரியாரை தூக்கிட்டு வந்து தமிழை படிக்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இது நிறுத்தணும்னா தமிழர்கள் எங்க தமிழை யார் இழுத்து பேசினாலும் அப்படி பேசாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் சொல்ல தொடங்கினாலே நின்றுடும். இது அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் தேவைப்படல. இனிமேலாவது தமிழர்கள் அதை செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க.